அரசியல் மாநாடு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இப்போ நமக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த ரிசல்ட் என்ன சொல்லியிருக்குது, அந்த ரிசல்ட்டோட பிரதிபலிப்பு என்ன, எந்த கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கு, எந்த கட்சி வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறத முழுசா ஆராய்ஞ்சு பேசுவோம். தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். சொல்லு தம்பி, எந்த கட்சி இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது? இப்போ நம்ம நடந்து முடிந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்த கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். வளர்ச்சி அடைந்த கட்சிகள்னால் நாம் தமிழர்கள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். வீழ்ச்சி யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, இவங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம வளர்ச்சி அடைந்த கட்சிகளை பார்ப்போம். அதோட காரணிகளையும் சொல்லுங்க. காரணிகள்னு சொல்கிறேன். வளர்ச்சி அடைந்த கட்சியில் முதல்ல நம்ம நாம் தமிழர் கட்சியை பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வங்கியை அடைந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கு. 8% வாக்கு வங்கியை பெற்றதோட அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த கட்சிக்கு. பல்வேறு தேர்தல்களை சந்திச்சுக்கிட்டு வருது. 2016, 2019, 2021 உள்ளிட்ட தேர்தல்களை சந்தித்து 2024 8% வாக்குகளுடன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்பட்டிருக்கு. அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களின் யதார்த்தமான பேச்சுக்கள். அவர் யதார்த்தமான பேச்சுக்கள்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து பேசுகிறாரு. அது விவசாயமாக இருக்கட்டும், இயற்கை வளங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை யதார்த்தமாக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு, மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு பேசுவதால் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கார். குறிப்பாக அவங்க கட்சியோட வாக்காளர்கள்னு பார்த்திங்கன்னா, புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், இவங்கள் தான் அவரோட பெரிய வாக்கு சதவீதமே. அந்த வாக்காளர்களை வைத்து இந்த முறை அவர் 8.1% கட்சியோட அங்கீகாரத்தை பெற்றுட்டார். இப்போ அடுத்த கட்டமாக சீமான் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அடுத்து அவங்க மக்கள் பிரதிநிதியை கொண்டு வரணும். அப்போ தான் மக்களுக்கான சேவையை விரிவுபடுத்த முடியும். மக்கள் பிரதிநிதியை கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு? அதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம். அவரோட வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள். இப்போ வர போகிற தேர்தலில் விஜய் அவர்களும் வந்திருக்காரு தேர்தலுக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கும் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் போட்டு பார்ப்போமே அப்படின்னு போவாங்க. அந்த இடத்துல கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை எப்படி நகர்த்தி கொண்டு போக போகிறாரு என்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அதை நீ என்ன ஒன்று பண்ணணும்னா தம்பிட்டீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் யதார்த்தமான பேச்சோட மட்டும் இல்லாமல் செயலையும் இருக்கிறாங்க. பல போராட்டங்கள்ல கண்டிப்பா 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 இப்போ அப்படி பார்க்கும்போது நீங்க விஜய்ங்கிறது ஒரு ஃபேஸ் வேல்யூ. அதே சமயத்துல அவர் ஒரு அரசியல் கட்சியா நீங்க அவரை பார்க்க முடியாம ஒரு திரை கவர்ச்சியில இப்போ நீங்க அப்படிதான் நீங்க கொண்டாரு. அவர் ஒரு போராட்டங்களுக்கு கொண்டு போவாட்டினாலும் பல்வேறு நலத்திட்டங்களை அவரோட அது செய்யற நற்பணி இயக்கம் மூலயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உணவு வழங்குறதா இருக்கட்டும், அது இல்லாம அவரு கொஞ்சம் இப்ப சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு அதே மாதிரி படித்த மாணவர்களுக்கு எல்லா தொகுதி வாரியா பரிசுகளை வழங்கி எல்லாரும் கிட்டத்தட்ட நேரடியா சென்று இருக்காரு. அதனால அது ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். அதை தான் நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பத்துல தலித்திய இயக்கமாக செயல்பட்டாலும் இன்னைக்கு அந்த கட்சி விரிவடைந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த முறை ஒரு தொகுதியில தான் அவங்க பானை சின்னத்தில் நின்னாங்க. இந்த முறை 2 தொகுதியில் நின்று 2ஐயும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. 25 தொகுதிக்கு ஒரு எம்பி இருந்தாக்க அங்கீகாரம் பெற்றலாம். அந்த வகையில் அவர் இந்த வாட்டி கட்சியோட அங்கீகாரத்தை பெறுறாரு. அவர் அமைப்பு ரீதியாக கட்சியையும் பலப்படுத்தியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துக்கும் இப்போக்கும் அவங்க அமைப்பு ரீதியாக கட்சிகளை பலப்படுத்தியிருக்காங்க. அவங்க கட்சியோட அமைப்பு நிர்வாகமாக இருக்கட்டும், மாவட்டம் ஒன்றியம் உள்ள நிர்வாகிகளாக இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த கட்சியில் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போயிருக்காங்க. அதே மட்டும் பெண்களுக்கு முக்கிய பங்கு கொடுத்து, பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள்லாம் கொடுத்து பெண்களுக்கு முக்கிய பங்கு கொடுத்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 பொது தொகுதி வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு நாகப்பட்டினம், திருப்பூரூரில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க அமைப்பு ரீதியாக வலுவாக அமைப்பை எப்படியெல்லாம் பலப்படுத்தணுமோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க தலைவர் இந்த கட்சியினோட தலைவராக இருக்க திருமாவளவன் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கு முன்னின்று குரல் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து அண்டை மாநிலம் தெலுங்கானா, ஆந்திரா
கர்நாடகா எல்லா இடத்துலையுமே அவங்களோட கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு சிறிய அளவாக இருந்தாலும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே போல இப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் உனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து தமிழ்நாட்டிலே எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கட்சியோட கிளை இருக்கு அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் தான். கண்டிப்பா எல்லா இடத்துலையும் அவங்க வந்து இந்த முறை இல்லை, இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் விரிவடைஞ்சு அவங்களோட அமைப்பு ஒரு தொகுதியை இண்டிவிஜுவலாக ஜெயிக்க முடியாட்டினாலும் எல்லா தொகுதியிலையும் அவங்களோட இதை சப்போர்ட் இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அமைப்பை வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சி அடைந்த கட்சின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணியிருக்கிறதுல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். வைகோ அவர்கள் தொடர்ந்து அந்த இயக்கத்தை நடத்தி வந்தாலும் இடையில் ஒரு ஏற்பட்ட தொய்வு. அதன் பிறகு கடந்த 2019 தேர்தலில் கூட அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் ஈரோடில் போட்டிட்டாங்க. தற்போது அவங்க அவருடைய மகன் துரை வைகோ வருகைக்கு பிறகு முதலில் சந்தித்த தேர்தல் இது. இந்த தேர்தலில் தனி சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்று வென்று இருக்காரு. ஒரு அரசியல் ஒரு அடுத்த அந்த கட்சி மாநில அந்தஸ்தை இழந்திருக்கு ஏற்கனவே. இப்போ மீண்டும் அந்த கட்சியை உயிர்ப்பிக்கும் வகையில் முதல் தேர்தலிலேயே துரை வைகோ அவர்கள் சாதித்திருக்கார். எந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணும், எந்த தொகுதியை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தெளிவாக வேலை பார்த்து அவர் வெற்றியை அடைஞ்சிருக்காரு. அவர் வளர்ச்சி அடைஞ்ச அவருக்கு ஒரு வளர்ச்சி தான் இந்த தேர்தலுங்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களும் திரும்ப மறுமலர்ச்சி பெற்று இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க தோண்டு கடந்த தொண்டர்களுக்கு வந்து உற்சாகம் கண்டிப்பா. இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏக்களோட உள்ள இருக்காங்க. அது வந்து திராவிட முன்னேற்ற உதயசூரியன் சின்னத்தில் இருந்தாலும் அவங்க கட்சிக்கு ஒரு அங்கீகாரமாக 4 எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ அவரோட புதல்வர் வந்து இந்த கட்சியை திரும்ப ஒரு மறுமலர்ச்சி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம வீழ்ச்சின்னு பார்க்க போனால் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது. அது இன்னைக்கு அங்கீகாரத்தை இழந்திருக்குது. கிட்டத்தட்ட 4% கீழே வாக்கு வங்கி இழந்து அங்கீகாரத்தை இழக்கும் சூழ்நிலையில் இருக்குது. அவங்களோட அரசியல் கூட்டணி மாற்றங்கள் இதெல்லாம் வந்து அவங்களோட வீழ்ச்சிக்கு கொஞ்சம் ஒரு நல்ல உறுதியான தலைவர் தான் ஐயா ராமதாஸ். அதே போல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நல்ல மத்திய அமைச்சராக இருக்கும்போது கூட்டணியை மட்டும் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் முடிவுகளை தவறாக எடுத்துட்டு சில நேரம் திணறி இருக்காங்க. அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சிகரெட் குடிக்கக்கூடாது பொது இடத்துல அப்படின்லாம் நிறைய விஷயங்களை வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு. ஒரு நல்ல தமிழகத்துக்கு முன்னுதாரணமான இயக்கமாக தான் ராமதாஸ் ஐயா அந்த கட்சியை கொண்டு போயிட்டு இருந்தார். அவங்களுக்கு வந்து அதான் சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை நிறைய எடுத்து அவர் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் அவங்களோட ஓட்டு வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதாவது அவங்களோட ஓட்டு வங்கி இருக்குது, அந்த ஓட்டு வங்கி இந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ வந்து இதுக்குன்னு மட்டும் வந்து சரியாக சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க கூட்டணி வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க. ஆமாம். ஆனால் அவங்கள்ட்ட இந்த வாக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அங்கீகாரத்தை இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சதவீத அடிப்படையில் முன்னாடி 2019 19% இப்போ 20% அடைந்திருந்தாலும் மிகப்பெரிய சர்க்கிளை தான் சந்திச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2021 தேர்தல்லே ஒரு குறிப்பிட்ட மண்டலங்களில் ஒரு தொகுதி கூட அவங்களால ஜெயிக்க முடியலை. குறிப்பாக மத்திய மண்டலம், சென்னை மண்டலம், நம்ம டெல்டா மண்டலம், இதுல எல்லாம் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. அவங்க அதிகமாக ஜெயிச்சது மேற்கு மண்டலத்திலையும் மதுரையில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தொகுதி, இப்படி தான் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க முடிஞ்சது. அதுவே பெரிய பின்னடைவாக இருந்தது. இப்போ இந்த தேர்தலில் 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் சில தவறான முடிவுகள்லாம் இப்போ சென்னை மண்டலத்தில் கட்சி அதாவது திமுகவுக்கு மாற்று அதிமுகங்கிறது போயிருச்சு. அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3-4 தொகுதியில் பாரதிய ஜனதா 2ஆம் இடம் வந்திருக்கு. அப்படி இருக்கையில் அந்த இடத்துல வந்து கட்சியோட அந்தஸ்தை இழந்திருக்கு. அதே மட்டும் எல்லா பார்டரும் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து 2ஆம் இடம் அதிமுக வந்திருந்தாலும் அங்கே வந்து 2 சட்டமன்ற தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. அதாவது கர்நாடகா பார்டர் ஓசூர் சட்டமன்ற இது. இன்னும் சொல்ல போனால் கட்சியோட தலைவராக இருக்க எடப்பாடிக்கு அருகாமையில் உள்ள தொகுதி கிருஷ்ணகிரி. அங்கே ஓசூர், தளி,
போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் வந்து 2வது இடத்துலேருந்து 3வது இடம் போயிட்டாங்க. நம்ம பிஜேபிக்கு பின்னாடி போயிருக்காங்க. அதே மட்டும் நிறைய இடங்கள்ல இப்போ பெரிய சிட்டிஸில் கோயம்புத்தூரில் வந்து அவங்க 3வது இடம் போயிருக்குது பெரிய பின்னடைவு தான் கட்சிக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சரியான திட்டமிடல் இல்லை, ஒழுங்காக கட்சியை நடத்தி எடுத்துகிட்டு போகல அவங்க. இது மட்டும் அவங்க வந்து பெரிய பின்னடைவாக இருக்காங்க. இப்போ நடுநிலையான வாக்காளர்கள் பெரும்பாலான வாக்காளர்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வாக்குகள்லாம் பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்கு, செதறி இருக்கு. நகர்ப்புறங்களில் அதிமுக கட்சி செல்வாக்கை கொஞ்சம் இழந்திருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இழந்திருக்கு. அது ஓட்டு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் 1% தான் அதிகமாக இருக்கு. அது அவங்கள வளர்ச்சின்னு நம்ம பார்க்க முடியாது. நிறையா இன்டீரியராக போய் பார்த்தோம்னா நிறைய இடத்துல அதிமுக பின்னோக்கி போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா கட்சியில் ஏற்பட்ட பிளவு தான். கட்சியில் ஏற்பட்டிருக்க பிளவு கட்சியை ஒருங்கிணைத்து தொண்டர்களை ஒருங்கிணைத்து அது போல பார்க்கணும்னா இப்போ அடுத்த வந்து இப்போ தேமுதிக அப்படி இருக்கு. இப்போ தேமுதிக எப்போதுமே வீழ்ச்சியில் தான் போயிட்டுருக்கு. அது வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரே ஒரு தொகுதியில் ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து அங்கே உள்ள அதிமுக நிர்வாகிகள், அங்கே வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு நம்ம சொல்கிறப்பல அங்கே வந்து அதிமுக தலைமை தாங்கி இழுத்துட்டு போனது. அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல அதுவும் வெற்றி பெற முடியலை. அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க, எதிர்கட்சிக்கு டஃப் கொடுத்தாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு டெபாசிட் இழந்திருக்குல்ல. இல்லை, டெபாசிட்னு பார்க்குறோட முன்னாடிக்கு அதிகமாக தானே இருக்குது. இப்போ வந்து தஞ்சாவூரை பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல அவங்க தானே இருக்காங்க. தஞ்சாவூர் கூட்டணி அடிப்படையில் 2வது இடத்துல இருக்காங்க. ஓகே, தஞ்சாவூர் முன்னாடிக்கு இப்போ வந்து என்னன்னா காரணம் தஞ்சாவூர்ல 2வது அடிப்படையில் இருக்காங்கன்னா தஞ்சாவூர்லேயே நிறைய சட்டமன்ற தொகுதியில் பின்னாடி போயிருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் அவங்க பாரதிய ஜனதாவோட ஓட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பேராவூரணி சட்டமன்ற தொகுதி கொஞ்சம் அவங்களுக்கு கூடுதலா இல்லை நடந்த நாடாளுமன்ற தொகுதியான தேர்தல் இல்லை. நாடாளுமன்ற தொகுதியில வந்து 2வது இடத்துல தஞ்சாவூர் பகுதியெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தேமுதிக தானே இருக்கு. 2வது இடத்துல இப்போ வந்து முன்னாடிக்கு பையா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கட்சி வந்து வளர்ச்சி ஒரு அனுதாப ஓட்டு இல்லை அதிமுகவோட ஓட்டா கூட இருக்கலாம். அது போக போக தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஒரு இப்போ வந்து ஓவராலா இது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் நம்ம வந்து பார்த்தோம். அந்த கட்சிகள் எப்படி வந்துட்டு இருக்கு, என்னென்ன செஞ்சுட்டு இருக்குன்னு. எல்லா கட்சிகளும் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து கலந்து பாக்குறோமோ அதே போல அவங்களும் அலசி ஆராய்வாங்க. கண்டிப்பா என்ன வளர்ச்சி, என்ன செய்யணும். ஏன்னா எல்லா கட்சியும் வச்சிருக்கிறது வந்து ஏதோ நம்மளும் வந்து நின்னொன்னு இருக்கிறதுக்காக இல்ல, வெல்றோம் அப்படின்றதுக்காக தான் இருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது எல்லாமே எதிர்கட்சி வரிசையில் இருக்க கட்சிகள் தான். ஆளுங்கட்சியில் உள்ளவங்கள நம்ம பார்க்கல. அவங்க வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அது இண்டிவிஜுவலாக அவங்க கூட்டணியை பிரித்து நம்ம பார்க்கல. எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கட்சி வேணும் அப்படின்னா மாநில கட்சிகள்ல அவங்களும் இருக்கட்டும், வென்றவங்களுக்கு நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அடுத்து யார் யாரெல்லாம் வெல்லக்கூடிய தகுதியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.